Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா பொறுமையாக நான் வந்து ஒவ்வொரு ட்ரேடாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொன்றா பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து 19th மார்ச் ஆகுது. காலையில் பார்த்தீங்கன்னா 5:52 AM. ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே நான் என்ன பார்க்குறேன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே என்ன தெரியுது? அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது, இப்போ டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்குது. எப்போலேருந்து எப்போ, அது நம்மளுக்கு முக்கியம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து இப்போ கரண்ட் வச்சுக்குவோம். இந்த இடம் வரைக்கும் பாருங்கள். 32னா 12 மணி, நைட்டு 12 மணிலேருந்து மதன ஓடிசி மார்க்கெட். ஸோ 19 இன்னைக்கு டேட்டு, நைட்டு 12 மணிலேருந்து இப்போ 5 மணி வரைக்கும், 5-6ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மணி நேரம் கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இப்போ இந்த 6 மணிக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. சி பாருங்க, 12 மணி கீழே 32 தெரியுதா? 000 அந்த இது. அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் இப்போ வந்துட்டுருக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ என்ன போயிட்டு இருக்க மார்க்கெட் மூமெண்ட்டு இங்கே பாருங்கள். ஹையர் ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கா? ஹையர் ஐ, அதாவது அந்த ஹையை, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு நியூ ஹை ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஓகே, ஸோ அகெயின் நியூ ஹை, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கணும்? மார்க்கெட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கணும், நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கணும். அதாவது மார்க்கெட் வந்து அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் இது மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் இந்த ஹையை அது கிராஸ் பண்ணவே இல்லை. அதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகாதுன்னு தெரியுது. ஓகே, ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ணி போயிருக்கணும், ஆனால் இந்த லெவலை பிரேக் அவுட்டே பண்ணலை. ஸோ பண்ணாததுனால நம்ம வந்து இப்பயே முடிவு பண்ணிக்கணும் மார்க்கெட் எப்போ வேணாலும் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகலாம். ஆனால் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து அகெயின் ட்ரை பண்ணியிருக்க மார்க்கெட் ஹையர் ஐ ஃபார்ம் ஆயிருக்கு. ஹையர் ஐ பட் அப்பயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐயை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலேயே டச் ஆகி நம்மளுக்கு வந்து நின்றுடுச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன் ட்ரெண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு டவுன் ட்ரெண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ க்ரீனில் மாற்றிக்கிறோம், பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குது சப்போர்ட்? தோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துன்னா பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அகைன் என்ட்ரி ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டுருக்குது மார்க்கெட், இந்த மாதிரி தான் இப்போ கண்டிஷன் பண்ணிகிட்ருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரண்ட் என்ன பண்ணால், இந்த டேக்ல இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு லைன் போகுது பாருங்க, டாட் 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 டாடா, அந்த லைன் எங்கே போயிட்டுருக்கு பார்க்கணும், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், ஓகேவா? இப்போது எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஜூம் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கும், ஓகே? ஸோ ரவுண்ட் நம்பர் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து அகெயின் ஒரு பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் க்ரீன் கலரில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட், இந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இது இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்மளுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அது 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்களேன், ஜூம் பண்ண இப்பயும் சப்போர்ட்டாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகிருக்கு, ஓகே? இவ்வளோதான் போது. இப்போ பாருங்கள் ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, ஆனால் ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சி லோயர் ஐஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டு வர்றதுனால நம்ம வந்து இப்போ பொறுமையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் போட்ட சப்போர்ட் லைனுக்கு மேலே முடியுதான்னு பாருங்கள். இந்த ரெட் கேண்டில் வீக் ரெட் கேண்டலாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, ஓகே? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அப்பு போகலாம். ஸோ ஏன் அப்பு போனோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம். ஆனால் ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ரெட் கேண்டில் ஏன் ஃபார்ம் ஆச்சு? ரவுண்ட் நம்பரில் ப்ரீவியஸ் க்ரீன் கேண்டில் முடிஞ்சதுனால அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே பாருங்கள், அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆன பிளேஸ் பாருங்கள், கரெக்டாக ரவுண்ட் நம்பர்லேருந்து என்ட்ரி ஆயிருக்கு, ஓகே? ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் ரெட் கேண்டில் கேன் நாட் ஸ்டாப் த ஃபோர்ஸ். ஸோ அதனால் நான் வந்து இந்த ட்ரேடு எடுத்து ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துருக்கேன், ஓகே? சப்போஸ் அந்த கேண்டில் ரெட் கேண்டில் வந்து ஸ்ட்ராங் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருந்தால் நான் வந்து ட்ரேட் எடுத்திருக்க மாட்டேன், ஓகே? வீக் கேண்டிலாக ஃபார்ம் ஆனதுனால மட்டும்தான் நான் ட்ரேட் எடுத்தேன்.
ஸோ நெக்ஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா பாசிபிள் ரிவர்சல் ஏரியா பக்கத்தில் இருக்கிறது எனக்கு இந்த இடம் இருக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ப்ரீவியஸும் செக் பண்ணிக்கணும். ஓகே, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியும் பாருங்கள் ஓரளவுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேண்டில் நம்ம வின் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆயிருக்கு? ஹேமராக ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஹேமர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹேமர் எந்த இடத்துல இதாக இருக்கு? ஹேமர் பக்கம் ரெசிஸ்டன்ட் ஆர் சப்போர்ட் லைன் இதாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். இல்லை, இப்போ நீங்கள் க்ரீன் ஆப்ஷன் போகலாம். ஏன்னா கேப் அப்பு வேறு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, கேப் அப்பு ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணால் பொறுமையாக தான் போகணும், கீழே தான் போகணும். ஏன்னா கேப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கேப் வந்து பையர்ஸை மீன் பண்ணணும். ஓகே, பர்ச்சேஸ் டைம் முடிஞ்சிடுச்சு. ஸோ பொறுமையாக இந்த கேண்டில் முடிவு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் என்ட்ரி வந்திருக்காங்க. ஓகே, ஸோ பையர்ஸ் போயிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து க்ரீனாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா கேப் அப்பு. ஸோ வீக் க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அகெயின் இப்போ நம்ம போகணும்னா ஓகே கொஞ்சம் மேலே போட்டோம். ஏன்னா இப்போ வந்து வீக் க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ரெட் கேண்டில் ப்ளேஸ் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து ரெட் கேண்டில் ப்ளேஸ் பண்ணோம். மேக்ஸிமம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையும். க்ரீன் கேண்டிலும் வரலாம், ரெட் கேண்டில் வரலாம். ஆனால் $1 மாற்றிக்கிறேன். ஓகே, அந்த இடத்துல நான் டச் பண்ணவே இல்லை. நான் போட்ட அந்த ரெட் லைன் வந்து டச் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக ரெட் கேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா 50-50 சான்ஸ். அதனால தான் $1 வச்சுக்கிட்டேன். க்ரீன் கேண்டிலும் வரலாம், எனக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதுனால ரெட் கேண்டிலும் வரலாம். ஓகே ஓகே, ஸ்ட்ராங்காகவே வந்துட்டாங்க. இப்போ அகே நம்ம $3 மாற்றிக்கலாம். பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ரவுண்ட் நம்பர் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் நம்மளோட சப்போர்ட் லைன் கிட்ட இருக்குது. ஓகே, நம்மளோட சப்போர்ட் லைனுக்கு மேலே முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து ட்ரேடு ப்ளேஸ் பண்ணுமா, க்ரீன் ப்ளேஸ் பண்ணுமானா பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ராங் க்ரீனு. ஓகே, பிரேக் அவுட். இந்த இடத்துல வந்து நான் வந்து 2 ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஏரியா இங்கே தான் இருக்குது. நான் எல்லாமே போட்டு வச்சிட்டேன். அப்போ அந்த இடத்துல இருந்து பையர்ஸால் என்ட்ரி ஆக முடியுமா? முடியவே முடியாது. இவ்வளோ பெரிய கேப் யாராக ஃபில் பண்ணுவா? ரெட் கேண்டில் தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் ரெட் கேண்டில் பாருங்கள், கீழே விக்கே ஃபார்ம் ஆகலை, பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் இல்லை. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் பாசிபிள் ஏரியா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டு வச்சுக்கிறது. ஓகேவா, ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் வேறு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு 5 கேண்டில் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா தெரியுதா? 5 கேண்டில் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, 1 2 3. இப்போ இந்த ரெட் கேண்டில் வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல டச் ஆனும்போது பாருங்கள் ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் ரெட் கேண்டில் வரும்போது ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குது. ஓகே, இப்போ பிரேக் அவுட். எப்போ ஒரு ஸ்ட்ராங் லெவலில் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதாவது இப்போ வந்து இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இந்த ஸ்ட்ராங் லெவலில் இந்த ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிற சான்சஸ் நிறைய. ஓகேவா, ஓகே, சப்போர்ட் எதுவும் இல்லை. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக போகல, நான் வந்து ரெட் கேண்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஆனால் எங்கேருந்து ப்ளேஸ் பண்ணால் இங்கேருந்து ப்ளேஸ் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் வரதுக்கான சான்சஸ் 70%, ரெட் கேண்டில் வரதுக்கான சான்சஸ் 30%. ஸோ நான் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக ஓகே, இன்னும் எனக்கு வந்து அந்த லெவலில் டச் பண்ணல. ஓகே, டச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் கேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் ரெட் கேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக போகல, அண்ட் க்ரீன் கேண்டில் வரதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, க்ரீன் கேண்டில் என்ட்ரி ஆகுறாங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் லெவலில் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது அந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகேவா, 80% ஆஃப் டைம்ஸ் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகே, சப்போஸ் இது வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் கேண்டில் தான் நான் க்ரீன் கேண்டில் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருப்பேன். ஓகே, க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, சி நான் ஆனால் என்னோட என்ட்ரி பாயிண்ட் மார்ஜினல் சேஃப்டியோட கொடுத்ததுனால நான் வந்து இந்த இடத்துல வந்து வின் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. 80% ஆஃப் டைம் கண்டிப்பாக அந்த இடத்துல அது ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தான். ஓகே, அதாவது நம்ம வந்து இண்டிகேட்டர் எதுவுமே யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேண்டில் அனலைசஸ். ஒவ்வொரு கேண்டிலாக நாமளாக ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இதுதான் ஃபார்ம் ஆகும், இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வரப்போது நாமளே அனலைஸ் பண்ணி இது பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு இது வரும். என்னோடய வீடியோஸ் பார்க்க அதனால தான் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்போ
நெக்ஸ்ட் இப்போ பாருங்க இந்த கேண்டில் வந்து எக்ஸாக்டா எனக்கு எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, ரெசிஸ்டன்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகும், இப்போ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ட்ரேட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பொறுமையா இருக்கலாம். வீக் ரெட் கேண்டில் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. ரவுண்ட் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன், போய் வீடியோ பாருங்கள், பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த டேக்லைன் டாட்டர்லாம் நீங்கள் போகிறீங்க பாருங்கள், நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும், எந்த லெவல் ரெஸ்பெக்ட் பண்ணணும் எந்த லெவல் ரெஸ்பெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய. இப்போ வேறு சார்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, டவுன் ட்ரெண்டில் போகுது. ஓகே, டவுன் ட்ரெண்டில் போகுது, அது மட்டும்தானா? ஃபார்மேஷன்ஸ் பாருங்கள், ஸ்ட்ராங் கேண்டில், ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேண்டில் ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட், ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் ட்ரெண்டு, இது செகண்ட் என்ட்ரி பாயிண்ட். ஆனால் ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்டில் 3 கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, செகண்ட் என்ட்ரியில் 1. ஆனால் இங்கே வந்து ஓகே, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சப்போர்ட் எடுப்போம். ஓகே, அந்த சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப ப்ரீவியஸாகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு ட்ரெண்ட் லைனும் மீட் ஆகுது அண்ட் ஹரிசாண்டல் லைன் நான் போட்ட இந்த லைனும் மீட் ஆகுது. இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்க கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்க கேண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிவர்சல் கேண்டலாக ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடத்துல நான் கண்ணை மூடிட்டு க்ரீன் கேண்டில் ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன்னா தேர்டு டச் தான் மேக்ஸிமம், தேர்டு டச் வரைக்கும். என்னடா 5 கேண்டில் பார்த்து ரெட் கேண்டில் வந்துட்டு இருக்கு, நீ என்னடா க்ரீன் கேண்டில் ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லுவீங்க. ஆனால் அதுதான் இல்லை, இந்த இடத்துல நான் வந்து க்ரீன் கேண்டில் தான் ப்ளேஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஏன் இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் ப்ளேஸ் பண்ணுறோன்னா, ஆல்ரெடி ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டச், இது வந்து தேர்டு டச்சாக வந்துட்டுருக்கு. ஓகே, ரெட் கேண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹேமர் அட் த சப்போர்ட் லைன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ ஸ்டில் சம் கேப் இருக்குது, இருந்தாலும் அதாவது 80% ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் லூஸ் ஆனாலும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நம்ம வந்து ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட் நம்மளோட அனலைஸ் பண்ணுறோம், அனலைஸ்க்கு அகைன்ஸ்டாக போச்சுன்னா அது உங்களோட தப்பு இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இண்டிகேட்ரு, சிக்னலு அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது உங்களுக்கு. நீங்களா க்ரியேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ ஓகே, ஸோ ஏன் இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் ப்ளேஸ் பண்ணேன், ஏன்னா ஹேமராக ஃபார்ம் ஆச்சு. சப்போஸ் அது வந்து ஸ்ட்ராங் ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருந்தால் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னா, ஏன்னா ஆல்ரெடி பாருங்கள் ஒரு 5-6 கேண்டில் மேலே ரெட் கேண்டில் வந்திருக்கு. அந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வரும்போது எப்படி நான் ப்ளேஸ் பண்ண முடியும்? அண்ட் இப்போ க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, அப்போது இந்த கேண்டில் என்னவா ஃபார்ம் ஆகும், ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் டப்பு நம்ம பண்ண. ஆனால் எனக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் கொஞ்சம் இது வேணும். ஓகே, இந்த கேண்டில் உங்களுக்கே தெரியும் என்னவா ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு, டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. சிங்கிள் க்ரீன் கேண்டில், வீக் க்ரீன் கேண்டில் cannot stop the force. ஸோ இந்த ட்ரேடை பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் ரவுண்ட் நம்பர் கிராசிங், அழகான ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் ஒரு ட்ரேட் எடுக்கலாம், 10 நிமிஷம் போதும், 1000 rupees மேலே நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். ஓகே, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஏன் இது ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் போகுது. நான் என்ன பண்ணுறேன்னா உடனே கொடுக்க மாட்டேன், இந்த இடத்துலேருந்து வரும்போது நான் வந்து ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன்னா க்ரீன் கேண்டில் தான் போகணும். ஓகே, ரெட் ஆப்ஷன். ஆக்சுவலாக இந்த கேண்டிலுக்கு வந்து நான் வந்து க்ரீன் ஆப்ஷன் தான் போயிருக்கணும், ஏன்னா ரவுண்ட் நம்பர் கிராஸ் பண்ணியிருக்கு அண்ட் ஸ்ட்ராங் ரவுண்ட் நம்பர். நான் ஏன் ரெட் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணேன், ஏன்னா கேண்டில் வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆனதுனால டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து ப்ரீவியஸ்லேருந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துலேருந்து நான் வந்து கொடுத்தேன்
இதுவும் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ட் கீழே தான் க்ளோஸ் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்து நான் தப்பு பண்ணியிருக்கிற இல்லை. ஓகே, ரிஜெக்ட் பண்ணிட்டுருச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது, க்ரீன் கேண்டில் ட்ரேட் தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால என்னால் அந்த ட்ரேடை ப்ளேஸ் பண்ண முடியல. அதனால இங்கே பாருங்கன்னா ரெட் கேண்டில் வந்து மார்ஜினல் சேஃப்டியோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட்க்கு வாங்கி ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் ட்ரேட். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாக தான் எடுத்திருப்பேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 1000 மேலே ப்ராஃபிட். கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இதாகிடும், எமோஷனல் ப்ளே ஆகும். கேப் விட்டு ஒரு 3 hours 4 hours கேப் விட்டு அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2000 வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல்.